நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு நார்மலாக பேசவே முடியல. அந்தளவுக்கு மிக வருத்தமான பதிவு தான். இந்த கரூர் சம்பவம் அரசியல் பற்றி எல்லாரும் பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. நிறைய பேர் சொல்லிட்டு தான் இருக்காங்க. நானும் பேசாமல் தான் இருக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணேன். என்னால் முடியலை. ஒவ்வொரு பதிவையும் பார்க்கும்போது என்ன சொல்ல அப்படின்னே தெரியலை. இந்த மக்கள் இருக்காங்கள்ல, இவங்க முட்டாளாக இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இதை மாற்றவே முடியாது. அப்புறம் நாளைக்கே ஒரு தலைவர் இதே போல் ஒரு நெருக்கடியான இடத்துல கூட்டம் போட்டால் கூட இன்னும் நிறைய பேர் சாகிறதுக்கு தயாராக தான் இருக்காங்க. இதுதான் உண்மை. இப்படி தான் இருக்குது நாட்டோட நிலவரம். இதை மாற்றவே முடியாது. யாருமே தன்னோட உயிரை ஒரு பொருட்டாகவே மதிக்கிறதே இல்லை. தன்னோட அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறதும் புரியல. அந்த அம்மா அப்பாவுக்குமே புரியலை. ஏன்னா அவ்வளோ பைத்தியங்களாக அந்த நாட்டில் இருக்காங்க. ஒரு சின்ன அடிப்படை விஷயம் கூட தெரியாமல் தான் இருக்காங்க. இவரை பார்க்கறதுனால நமக்கு என்ன நடக்க போகுது? என்ன? ஒன்றுமே நடக்காது. அவங்கவுங்க எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருந்து ஆகணும். அதுதான் அவங்க தலை விதி. அப்படி தான் நாடும் இருக்குது. நீங்களாக முயற்சி பண்ணி முன்னேறினா மட்டும்தான் முன்னேற முடியும். யாரும் உங்களை முன்னேற்ற மாட்டாங்க. இந்த உண்மையை எப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிற போகிறீங்கன்னு எனக்கு தெரியலை. நான் கூட இந்த மாதிரி கூட்டத்துக்கெல்லாம் நான் போயிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் எதுவும் நடக்கவே இல்லை. ஆனால் சில காட்சிகளை பார்க்கும்போது சில மனதுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கக்கூடிய காட்சிகள்லாம் பார்த்துருக்கேன். அதாவது இந்த கடைசியில் சாப்பாடு கொடுப்பாங்க. அந்த சாப்பாடை மரியாதையாக கொடுத்து நான் பார்க்கல. நான் போன இடத்துல சாப்பாடை ஒரு வண்டிக்கு மேலே நின்று கொடுக்குறாங்க. அது மக்கள் அப்படியே கூட்டத்தில் போய் நெரிச்சு தள்ளி அதை வாங்குவதற்கு படாத பாடுபடுறாங்க. அவங்க வேறு வழி இல்லாமல் அந்த சாப்பாடை தூக்கி எறிகிறாங்க. பிடிச்சிக்கோங்க அப்படின்னு. அது சிந்தி ஒவ்வொருத்தரோட தலையிலையும் பட்டு வீணாகினதை தான் நான் பார்த்தேன். இந்த மாதிரி காட்சிகள்லாம் என் கண் முன்னாடியெல்லாம் நிறைய நடந்தது. ஆனால் சேஃப்டி நல்லா இருந்தது. நிறைய போலீஸ் பாதுகாப்பெல்லாம் இருந்தது. கரெக்டாக அவங்கவுங்கள பாதுகாப்பாக அவங்க வந்த வண்டியிலையே அனுப்பி வச்சிட்டாங்க. ஒரு சின்ன குழந்தையெல்லாம் தூக்கிட்டு தான் வந்திருந்தாங்க சில பேர். ஆனாலும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கலை நான் போன இடத்துல. சாதாரணமாகவே நம்ம கிராமங்களில் ஒரு 50 வீடு இருக்கக்கூடிய ஒரு ரேஷன் கடையிலேயே வரிசையில் ஒழுங்காக நின்று வாங்க மாட்டாங்க இந்த மக்கள். அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட இடங்கள்லாம் அவங்க எப்படி சரியாக இருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்போது இதை சரியாக நடத்துகிறது யார்? காவல்துறை தான் இதை சரியாக பாதுகாக்கணும். கண்டிப்பாக இது அவங்களோட கடமை. அப்புறம் எனக்கு ஒன்றுமே புரியலை. நானும் இந்த சினிமா நடிக்கிறவங்க அரசியலுக்கு வரும்போது நானும் கவனித்து பார்க்குறேன். பொதுவாக என்னோடய கருத்து தான் நான் சொல்கிறேன். இவங்க சினிமாவில் நடிக்கும்போதெல்லாம் மக்களை பற்றி எந்த சிந்தனையுமே இருக்காது. எந்த நல்லது செய்கிறதுக்கும் அவங்களுக்கு மனசு இருக்காது. ஆனால் இவங்க ஒரு புகழ் அடையணும், ஒரு பதவிக்கு வரணும் அப்படிங்கும்போது தானாகவே எல்லாம் செய்வாங்க. உண்மை தானே? அப்படின்னா இதுவும் ஒரு கம்பெனி மாதிரி தான். கம்பெனிக்கு ஆள் தேவை. அப்போ அந்த முதலாளி என்ன பண்ணுவாரோ அதைத்தான் இவங்களும் பண்ணுறாங்க. முதலாளிக்கு என்ன தேவை? அதிக வேலை தேவை. அவருக்கு தேவையான பணம் அதிகமாக வரணும். அதுக்கு என்ன செய்யணுமோ அதைத்தான் செய்வாங்க. அதைத்தான் இந்த சினிமாக்காரங்களும் அப்படி செய்கிறாங்க. அதுக்காக அவங்கள நான் குறையெல்லாம் சொல்லலை. அவங்களும் கஷ்டப்பட்டு தான் முன்னேறி இருக்காங்க. உண்மை என்ன அப்படின்னா,
இவங்களுக்கு வந்து சாதாரணமாக ஒரு தனி நபருக்கு என்னென்ன தேவைகள்லாம் இருக்குது, எவ்வளோ வருமானம் வேணும், அவங்களுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிற எந்த ஒரு அடிப்படையான எந்த ஒரு தகவலுமே இவங்களுக்கு தெரியாது. ஏன்னா இவங்க கொஞ்சம் பணம் வந்த உடனே நேராக காரில் போவாங்க, வருவாங்க. அவங்களுக்கு பாதுகாப்புக்கு நிறைய பேர் இருப்பாங்க. சாதாரண மனுஷனோட எந்த ஒரு என்ன சொல்கிறது, தினம் எப்படி அவங்க உயிரோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறதே இவங்களுக்கு தெரியாது. அதான் உண்மை. எவ்வளோ நாட்டில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு இவங்களுக்கு கொஞ்சமாவது தெரியுதா? யாராவது டைலாக் எழுதி கொடுத்தா அதை பேசிட்டு போகிறவங்க தான் இவங்க. உண்மையாக வாழ்ந்தவங்க இவங்க கிடையாது. முதல்ல புரிஞ்சுக்கோங்க நீங்கள்லாம். நம்ம சாப்பாடுற அரிசியிலேருந்து சாதாரணமாக சோப்பு, அப்புறம் நம்ம பயன்படுத்துகிற எல்லாமே எப்படி வருது அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியவே தெரியாது. கண்டிப்பாக தெரியாது. அவங்களுக்கு என்ன தேவையோ அது ஃப்ரீயாகவே கிடைக்கும் எல்லாமே. மற்றவங்களோட உழைப்பில் நல்லா சாப்பிட்டு சம்பளமும் வாங்கிட்டு மற்றவங்க எழுதி கொடுக்குறத நடிச்சுட்டு இந்த முகத்தை காட்டி பாவமாக நடிக்கிறது, கோவமாக நடிக்கிறது, உணர்ச்சிகளை காட்டி ஏமாற்றிட்டு போகிறவங்க தான் இவங்க. அப்புறம் வந்து இன்னுமே மக்களுக்கு வந்து ஒன்றுமே புரியலை. இந்த எம்ஜிஆர் வந்து இறந்து எவ்வளவோ நாள் ஆச்சு, இனியும் எம்ஜிஆர் தான் இவங்களுக்கு செய்கிறாங்க அப்படின்ட்டு இன்னியும் பல கிராமங்களில் வந்து இந்த மக்கள் வந்து நினச்சிக்கிட்டே இருக்காங்க. நான் இவங்கள பற்றி சொன்னது எல்லாமே என்னோடய தனிப்பட்ட கருத்து தான். அதுக்காக அரசியலை பற்றியே பேசவே இல்லை. நான் ஒரு மக்களோட மக்கள், அவ்வளோதான். நன்றி நண்பர்களே.